இன்று வீட்டிலே சுவையான சுரைக்காய் சாம்பார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் பாசிப்பருப்பை நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வைத்திருந்த சுரைக்காயையும் சேர்த்துக்கோங்க. சுரைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வந்த பிறகு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு வேக வைத்த பாசிப்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட்டு மல்லித்தழை தூவி இறக்கினால் சுரைக்காய் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் சூடான சாதத்துடன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.